திருமணமான முதல் நாளில் மாமனார் வீட்டுக்குள் நிலா கால் வைத்தபோது ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். 4 வருடங்களுக்கு முன் அவள் வாழ்வில் இருந்து காணாமல் போன அவளுடைய காதலன் ஆகாஷ் எதிரில் நின்றிருந்தான். நிலா அப்படியே சிலை போல நின்றாள். அவளை பார்த்த ஆகாஷ் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொண்டு அவளை கடந்து சென்றான். அவனுடைய அன்பான நினைவுகளை மட்டுமே துணையாக வைத்து இத்தனை ஆண்டுகளாக கடத்தியிருந்தாள் நிலா. ஆனால் சமீப காலமாக அப்பா மிகவும் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து அவருக்கு நிம்மதியை கொடுக்க நினைத்தாள். ஆனால் இவள் பார்ப்பது என்ன? ஆகாஷ் இங்கே எப்படி? அவளுடைய கணவனின் குரல் பின்னிருந்து ஒலித்தது. நிலா சட்டென திரும்பினாள். தீயான் ஏதோ ஒரு திசையை கையால் சுட்டி காட்டினான். ஆனால் அவளது மனக்குழப்பத்தில் அவள் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. அவளுடைய கண்கள் கலங்கி பார்வை மங்க தொடங்கியது. கால்கள் தள்ளாட அருகில் இருந்த விலை உயர்ந்த சோபாவில் தொப்பென்று அமர்ந்து விட்டாள். திடீரென புது மருமகள் சோபாவில் அமர்ந்ததை பார்த்து மாமனார் உட்பட வீட்டில் இருந்த அனைவரும் பதற்றமடைந்தனர். மாமியார் அருகில் வந்து, மருமகளே, உடம்பு சரியில்லையா என்று கரிசனத்துடன் கேட்டார். நிலா மெதுவாக தலையசைத்து ஆம் என்றாள். உடனே அவளை அவசரமாக தியானின் அறைக்கு அழைத்து சென்றனர். அது ஒரு பெரிய அறை, சுற்றிலும் புத்தக அடுக்குகள். இவரு புத்தக பிரியராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அவளது நாத்தனார் அன்னிகா நிலாவை மெத்தையில் அமர வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். அப்போது அந்த அறைக்குள் ஆகாஷ் இருப்பது போன்றதொரு உணர்வு நிலாவுக்கு ஏற்பட்டது. அவள் படுக்கையில் இருந்து இறங்கி மெல்ல கதவு அருகே எட்டி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. ஆகாஷ் இல்லை. பின் ஏன் எனக்கு அப்படி தோன்றியது என நினைத்தவாறே மீண்டும் படுக்கையை நோக்கி திரும்பினாள். திடீரென கதவுக்கு பின்னிருந்து ஒருவன் அவளை வேகமாக இழுத்து தன் பக்கம் தள்ளினான். எதிர்பாராத அந்த அதிர்ச்சியில் நிலா கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். சில வினாடிகளுக்கு பிறகு கண்களை திறந்த நிலா மேலும் அதிர்ந்து போனாள். உடல் நடுங்கியது. முதுகு தண்டில் ஒரு பனிசருக்கு ஓடியது போல சிலிர்த்தது. நடுங்கும் குரலில் நீ ஆகாஷ் என்றாள். அவன் ஒரு வளைந்த புன்னகையுடன், திருமணம் முடிந்து சந்தோஷமா மாமனார் வீட்டுக்கு வந்து விட்டாய். என்னை பற்றி ஒரு முறை கூட யோசிக்கவில்லையா நிலா? என் மீதான உன் காதல் அவ்வளவு பலவீனமானதா என்று கேட்டான். நிலா மிகுந்த சிரமத்துடன் கண்ணீரை அடக்கினாள். அழுகை தொண்டையில் ஒரு திரளாய் அடைத்தது. கடுமையான குரலில், உண்மையிலேயே நீயும் உன் காதலும் பலவீனமானவைகள்தான். ஆகாஷ், நீ ரொம்ப உறுதியானவனா? அப்படியானால் 4 வருடங்களுக்கு முன்பு என்னை தனியே விட்டு திருடனை போல ஓடி ஒளிந்தாயே, ஏன்? அதன் பின் ஒரு முறை கூட என்னை காண முயற்சிக்கவில்லை. நான் உன்னை தேட முடியாதபடி நீயே ஏற்பாடு செய்துவிட்டு இப்போது என் காதலை பற்றி கேட்கிறாயா என்று கோபமாக கத்தினாள். அவன் இதமாக, நீ தவறாக புரிந்து கொண்டாய் நிலா. நான் உன்னை விட்டு ஓடவில்லை என்றான். ஓஹோ, நீ ஓடி போகவில்லையா? அப்படியானால் இத்தனை வருடம் எங்கே இருந்தாய்? சொல். அது நிறைய பேச வேண்டும். நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். சொல், நான் கேட்கிறேன். என்னென்ன சாக்கு போக்குகள் வைத்திருக்கிறாய் என்று பார்க்கலாம் என்றாள் நிலா கேலியாக. சாக்கு போக்கு ஏன் சொல்ல வேண்டும்? நான் உன்னை நேசிக்கிறேன் நிலா, உண்மையாகவே நேசிக்கிறேன் என்றான் ஆகாஷ். நாடகம் வேண்டாம் ஆகாஷ். நீ ஏன் என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறாய் என்று சொல். 4 வருடங்களுக்கு முன் என் வாழ்க்கையை சீரழித்தாய். இப்போது என் புது வாழ்க்கையை சீரழிக்கவா வந்தாய் என்று சற்றே சத்தமாக கேட்டாள். அவளுடைய குரல் அக்கம் பக்கத்தினருக்கு கேட்டிருக்குமோ? புது பெண் ஏன் இப்படி கத்துகிறாள் என்று பார்க்க வருவார்களோ? ஆனால் யாரும் வரவில்லை. அவள் கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாக நின்றான். அவனது கண்களில் நீர் திரண்டிருந்தது. அவள் இகழ்ச்சியுடன் சிரித்து, 4 வருடங்களுக்கு முன்பு சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்து போய் நீ ஒரு கோழை என்று நிரூபித்தாய். இப்போ இந்த கண்ணீரால் அதையே மீண்டும் நிரூபிக்கிறாய். நீ ஒரு கோழைதான். என் கேள்விக்கு பதில் சொல் என்றாள். ஆகாஷ் அவளது கையை பிடிப்பதற்காக குனிந்தான். அவள் சட்டென அவன் கையை உதறி ஓங்கி அவன் கன்னத்தில் ஓர் அறை விட்டாள்.
அவள் இப்படி நடந்து கொள்வாள் என்று எதிர்பார்க்காத அவன் வியப்புடன் அவளை பார்த்தான். அரைந்த பின்னரும் கோபம் தணியாமல் உயர்ந்த குரலில், என்னை தொட உனக்கு என்ன தைரியம்? நான் இப்போது திருமணமானவள் ஆகாஷ், இதை மறந்து விடாதே. நீ இப்போது என் மாமனார் வீட்டில்தான் நிற்கிறாய் என்றாள். அவன் இப்போது வாயை திறந்தான். எரிச்சலான குரலில், ஆம், இது உன் மாமனார் வீடு, அதே சமயம் இது என்னுடைய வீடும் கூட என்றான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். 2 அடிகள் பின்னால் நகர்ந்தாள். திகைப்புடன், என்ன என்று கேட்டாள். நான் உன் கணவன் தியானின் ஒரே தம்பி என்றான் ஆகாஷ். அவள் மீண்டும் அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போனாள். என்ன சொல்கிறான் இவன்? தியான் அண்ணனின் தம்பியா? அப்படியானால் திருமணத்தின் போது நான் இவனை ஏன் பார்க்கவில்லை? இப்போது ஏதோ கதை அளக்கிறானா? நீ இப்போது புதிதாக கதை கட்டுகிறாய் இல்லையா? நீ தியானின் தம்பியானால் இத்தனை நாளாக உன்னை நான் ஏன் பார்க்கவில்லை? ஆகாஷ் சிரித்தான். நீ எப்படி பார்ப்பாய்? உன்னுடைய கணவர் என்னை 4 வருடங்களுக்கு முன்பே வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். அவருடைய கண் உன்மேல் இருந்தது. அதனால் தான் என்னிடம் இருந்து உன்னை விலக்கி வைத்தார் என்றான். ஆகாஷ், உன் வாயை மூடு. நீ என் கணவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாய். இதை நிரூபிக்க உன்னிடம் ஆதாரம் இருக்கிறதா என்று கோபமாக கேட்டாள். உனக்கு என் வார்த்தைகள் உண்மையென நிரூபிக்க ஆதாரம் வேண்டுமா நிலா? நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்து விட்டேனா உனக்கு? நீ என் கணவன் மீது குற்றம் சாட்டுகிறாய் என்றால் நீ இதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றாள். சரி, நான் நிரூபிக்கிறேன். ஆனால் அதன் பிறகு நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றான். சொல் என்றாள் நிலா வெறித்தனமாக. நாளை எல்லோரும் எழுவதற்கு முன் நீ மொட்டை மாடிக்கு வா. நான் உனக்காக அங்கே ஆதாரத்துடன் காத்திருக்கிறேன் என்றான் ஆகாஷ். அவள் மனம் பற்றி எரிந்தது. இவ்வளவு நம்பிக்கையுடன் அவன் ஆதாரம் தருவேன் என்று சொல்கிறானே, அப்படியானால் உண்மையிலேயே தீயான் குற்றவாளியா? அவன்தான் ஆகாஷை, அவளுடைய காதலை அவளிடம் இருந்து பிரித்தானா? இந்த எண்ணம் தோன்றிய உடனேயே அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அப்போது கதவுக்கு வெளியே யாரோ நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. ஒருவேளை அவர்கள் இந்த அறை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். ஆகாஷ் அவசரமாக அறையை விட்டு வெளியேறினான். போகும் முன், நிலா, நான் இன்னும் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி சென்றான். இப்போது நேசிக்கிறேன் என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்தபோது அவளது இதயம் துடித்தது. ஒருவேளை ஆகாஷ் சொல்வது உண்மையோ, தீயான் தவறானவரோ? கண்ணீரை துடைத்தபடி அவள் கதவு பக்கம் பார்த்தாள். தீயான் உள்ளே வந்தார். அவர் கதவை பூட்டிவிட்டு நிலாவை நோக்கி வந்தார். ஆனால் சற்று முன் அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை கேட்டதால் அவர் மீது ஒரு துளி மரியாதை கூட நிலாவுக்கு எழவில்லை. மாறாக ஒரு வகை வெறுப்பு உண்டானது. ஆகாஷ் எல்லாவற்றையும் நிரூபித்தால் தான் இந்த மனிதனுடன் எப்படி வாழ்வது? இதை நினைத்தவாறே அவர் அருகில் வந்து அமர்ந்தபோது அவள் சற்றே விலகி அமர்ந்தாள். தீயான் ஒரு மோதிரத்தை எடுத்து அவள் கையில் அனுபவிக்க முயன்றார். நிலா மெல்லிய குரலில், இது இன்றைக்கு வேண்டாம், பிறகு ஒரு நாள் கொடுங்கள் என்றாள். அவள் கூறியதை கேட்டு அவர் அவளை ஏறிட்டு பார்த்தார். அவரது கண்களுடன் அவளது கண்கள் சந்தித்தன. ஓர் விசித்திரமான சிலிர்ப்பு அவள் உடல் முழுவதும் பரவியது. அந்த மனிதரின் கண்களில் ஓர் அலாதியான பாசம் இருந்தது. அது அவர் குற்றவாளியாக இருக்க மாட்டார் என்று நிலாவை நம்ப செய்தது. ஆனால் ஆகாஷின் வார்த்தைகள் இதற்கு நேர்மாறாக இருந்தன. நாளை காலை எல்லாமே தெளிவாகிவிடும் என்று நினைத்து கொண்டு அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சின் சத்தம் அவர் காதில் விழுந்தது போல் இருக்கிறது. கையில் இருந்த மோதிரத்தை வைத்துவிட்டு, நீ மிகவும் களைப்பாக தெரிகிறாய் என்றார் தீயான். பின்னர் அவர் விலை உயர்ந்த புடவையை களைத்துவிட்டு இலகுவான ஆடை அணிந்து குளித்துவிட்டு வா. பிறகு ஒரு நீண்ட தூக்கம் போடு. உன்னுடைய ஒரு நாள் சோர்வு எங்கே போனதென்றே நீயே அறிய மாட்டாய் என்று தியான் லேசாக சிரித்தார். ஒரு ஆணின் சிரிப்பு இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா? இவருடைய சிரிப்பு மட்டும் ஏன் இவ்வளவு வசீகரமாக இருக்கிறது? அவள் கண்களை எடுக்காமல் அவரை பார்த்து யோசனையில் ஆழ்ந்தாள். இந்த மனிதர் தான் என்னை துரோகம் செய்தாரா? ஆமாம், இவர்தான் என் காதலை பறித்தாரா? நிலா தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். தீயான்
மீண்டும் ஏதாவது சொன்னாயா நிலா என்று கேட்டார். அவள் அதற்கு பதிலளிக்காமல் படுக்கையை விட்டு எழுந்து குளியலறைக்குள் சென்றாள். அவர் பின்னாலேயே மிருதுலா என்று அழைத்தார். ஆனால் அவள் திரும்பி பார்க்கவில்லை. திரும்பி பார்த்தால் அவருடைய பாச பிணைப்பில் சிக்கிக் கொள்வோம். இப்போது அது அவளுக்கு தேவையில்லை. குளியலறைக்குள் சென்று நீரின் கீழ் நின்றாள். அவள் மனதில் ஒரு பெரிய போராட்டம். ஒரு பக்கம் அவளுடைய முன்னாள் காதலன் ஆகாஷ், மறுபக்கம் அவளுடைய கணவன் தீயான். யாருக்கு ஆதரவாக நிற்பது? குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அறையில் தீயான் இல்லை. எங்கே போயிருப்பார் என்று அவள் யோசித்தாலும் அவர் இல்லாதது ஒருவித நிம்மதியை கொடுத்தது. சத்தமில்லாமல் படுக்கையில் படுத்தாள். சிறிது நேரத்தில் தீயான் அறைக்குள் வந்தார். அவர் கையில் இருந்த லைட்டரை பார்த்ததும் வெளியே சென்று சிகரெட் பிடித்துவிட்டு வந்திருப்பார் என்று யோகித்து கொண்டாள். நிலா சுவர் பக்கம் திரும்பி படுத்து இருந்ததால் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஒருவேளை நான் தூங்கிவிட்டதாக நினைத்திருப்பார் என்று எண்ணினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் தனக்கு பக்கத்தில் வந்து படுத்ததை உணர்ந்தாள். தீயான் குனிந்து அவளை நெருங்க முயன்றதும் நிலா சற்றே அசைந்து கொடுத்தாள். அவர் அவளது தலையை மென்மையாக தடவி கொடுத்துவிட்டு அவரும் அப்படியே திரும்பி படுத்து கொண்டார். அந்த இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். கண் விழித்து அதிகாலை ஆவதற்கு காத்திருந்தாள். ஆனால் விடியற் காலை எப்போது கண்ணயர்ந்தாள் என்றே தெரியவில்லை. விழித்து பார்த்தபோது கடிகாரம் காலை 7:10 காட்டியது. உடனே அவள் திகிலடைந்து, ஆகாஷ் அதிகாலையில் வர சொல்லி இருந்தானே. அதற்கு மேல் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தீயான் அவளை இறுக்கமாக அணைத்தபடி பிடித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் பிடியிலிருந்து நிலா விடுபட முயல அவர் அசைந்து கொடுத்து தூக்கத்தில் ஏதோ முணுமுணுத்தார். அது அவளுக்கு தெளிவாக கேட்கவில்லை. அவள் எவ்வளவு முயன்றாலும் அவருடைய அணைப்பு மேலும் இறுகியது. காலையில் அவளுடைய பொறுமை இழந்தது. கோபத்துடன், விடுங்க, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்று சத்தம் போட்டாள். அவள் குரல் கேட்டு தீயான் சட்டென கண் திறந்து அவளை உடனடியாக விடுவித்தான். குற்ற உணர்ச்சியுடன், மன்னிக்கவும், தூக்க கலக்கத்தில் எப்போது உன்னை கட்டிப்பிடித்தேன் என்று தெரியவில்லை என்றான். நிலா மேலும் பேசாமல் முகம் கழுவ சென்றாள். அதிகாலையில் ஆகாஷை சந்திக்க செல்ல முடியாமல் போனதில் அவளுக்கு ஏற்கனவே கோபம். விரைவாக குளித்து முடித்து அவள் வரவேற்பறைக்கு வந்தபோது வீட்டில் உள்ள அனைவரும் விழித்திருந்தனர். சுற்றிலும் ஆகாஷை தேடினாள். எங்கும் அவனை காணவில்லை. மாமியார் அருகில் வந்து அவளை அமரச் சொன்னார். நிலா உட்காராமல், அம்மா, சமையலறை எங்கே இருக்கிறது? காலை உணவு நான் தயாரிக்கவா என்று கேட்டாள். மாமியார் புன்னகைத்து, நீ இப்போது எதுவும் செய்ய வேண்டாம், உட்கார், உனக்காக அன்னிகாவை வைத்து நான் தேநீர் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி சமையலறையை நோக்கி செல்ல முயன்றார். நிலா பின்னால் இருந்து, அம்மா, நானும் உங்களுடன் வருகிறேன் என்றாள். அவர் சம்மதம் தெரிவித்தார். நிலா சமையலறைக்கு சென்றதும் அன்னிகா ஓடி வந்து, அண்ணி, இப்போது பரவாயில்லையா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நான் தான் உங்களுக்கு தேநீர் கொண்டு வர போய் கொண்டிருந்தேன் என்றாள். நான் நன்றாக இருக்கிறேன் என்று புன்னகைத்தபடி பதிலளித்தாள் நிலா. அவள் எல்லோருடனும் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் பெரிய பதற்றம் இருந்தது. அவளுடைய கண்கள் விடாமல் ஆகாஷை தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவனை காணவில்லை. தீயான் காலை உணவுக்காக உணவு மேசைக்கு வந்து சேர்ந்தான். அவர் வந்ததும் நிலா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தாள். மாமனார் இவ்வளவு நேரம் அறையில்தான் இருந்தார். இப்போது அவரும் வந்து நாற்காலியில் அமர்ந்து நிலாவின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அனைவரும் மேஜையில் அமர்ந்திருந்தனர். ஆனால் ஆகாஷ் மட்டும் வரவில்லை. திடீரென அன்னிகா சத்தமாக கத்தினாள். ஐயோ அம்மா, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். மாமியார், என்னடி என்றார். சின்ன அண்ணன் வெளியே போயிருக்கிறாராம். மதியமோ அல்லது மாலையோதான் வருவாராம் என்றாள் அன்னிகா. அவள் சொல்வதை கேட்ட தீயான், எப்போது போனான் ஆகாஷ்? எங்கே போயிருக்கிறான் என்று ஏதாவது சொன்னானா என்று கேட்டார். அன்னிகா உதட்டை பிதுக்கி கொண்டு, சின்ன அண்ணன் எப்போது யாருக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்? என்னை ரொம்ப கேள்வி கேட்காதே என்று சொல்லி என்னை அதட்டிவிட்டு போய்விட்டார் என்றாள். அன்னிகாவின் பேச்சை கேட்ட நிலாவுக்கு ஆச்சரியம்.
ஆகாஷ் வீட்டில் இப்படித்தான் நடந்து கொள்வானா? தன்னுடன் அவன் ஒருபோதும் கோபமாக பேசியதில்லையே. மாமியார் ஏக்கத்துடன் இந்த சிறுவன் இப்படியே தான் இருக்கிறான், வெளிநாட்டுக்கு அனுப்பியும் இவனை திருத்த முடியவில்லை என்று முணுமுணுத்தார். இந்த குடும்பத்தினரின் பேச்சுக்கள் நிலாவுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றின. வெளிநாட்டுக்கு அனுப்பியும் திருத்த முடியவில்லை என்று மாமியார் ஏன் சொல்ல வேண்டும்? எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. இதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது. பல சிந்தனைகளுக்கு மத்தியில் தீயான் நிலாவை பார்த்து, மிருதுளா, உன்னுடைய அப்பா தொலைபேசியில் அழைத்தார். இன்று மாலை வரவேற்பு பூர்வீக வீட்டில் விருந்து வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால் இன்று மாலை நாம் உன் வீட்டிற்கு ஒரு முறை சென்று வர வேண்டும் என்று சொன்னார். நீ தயாராக இரு என்றார். அவர் எழுந்து 2 அடி வைத்துவிட்டு மீண்டும் நின்றார். ஓ ஆம் நிலா, உன் தொலைபேசி எங்கே? உன் அப்பா பலமுறை அழைத்திருக்கிறார், நீ எடுக்கவில்லை என்று கேட்டார். போன் ஞாபகம் வந்ததும் நிலா பதற்றமடைந்தாள். நேற்று வீடு வந்த பிறகு கைப்பையில் இருந்து எடுக்கவில்லை. இரவெல்லாம் ஆகாஷ் குறித்த குழப்பத்தில் அதை பற்றி மறந்தே போனாள். அவள் குளிர்ந்த குரலில் கைப்பையில் இருந்து எடுக்கவில்லை என்றாள். தீயான் மெல்லிய புன்னகையுடன், உடனே அதை எடுத்து உன் அப்பாவுக்கு அழைத்து பேசு, அவர்கள் உன்னை நினைத்து மிகவும் கவலைப்பட்டிருப்பார்கள் என்றார். அவள் தலையசைத்துவிட்டு அறைக்குள் வேகமாக சென்றாள். ஆகாஷ் எதற்காக இவ்வளவு காலையில் வெளியே போக வேண்டும்? நான் காலையில் வர முடியாமல் போனதால் கோபத்தில் போய்விட்டானா என்று யோசித்தவாறே கைப்பையில் இருந்து மொபைலை எடுத்தாள். பார்த்ததும் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. வீட்டிலிருந்து 50க்கு மேற்பட்ட அழைப்புகள். உடனே அப்பாவுக்கு திரும்ப அழைத்தாள். மறுமுனையில் அப்பாவின் கோபமான குரல், உனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் எங்களை இப்படி புறக்கணித்து விடுவாயா? நேற்றிலிருந்து நானும் உன் அம்மாவும் தங்கை மகியும் எவ்வளவு கவலையோடு இருக்கிறோம் தெரியுமா? அப்பாவின் அதட்டலை கேட்டு திணறி போன நிலா, மன்னிக்கவும் அப்பா, நேற்று கைப்பையுக்குள் இருந்து போனை எடுக்க மறந்துவிட்டேன். ரொம்ப தலைவலி வேறு. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அம்மா, மகி எங்கே என்றாள். அவள் பதில் சொல்வதற்குள் மறுமுனையில் மகியின் குரல் கேட்டது. ஹலோ அக்கா, இன்று மாலையில் நீங்கள் வருகிறீர்கள் அல்லவா? அவள் போனை பிடுங்கிக் கொண்டாள் என்று புரிந்தது. நிலா சிரித்தபடியே, ஆமாம் வருகிறோம். சரி மகி, நீ இப்போது அப்பா பக்கத்தில் இருக்கிறாயா? கொஞ்சம் விலகி போ, உன்னிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள். 2 நிமிடங்கள் கழித்து விலகி வந்துவிட்டேன். என்ன விஷயம்? எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மகி கேட்டாள். இங்கே எதுவும் சரியாக இல்லை மகி. ஆகாஷ் திரும்பி வந்துவிட்டான். மேலும் அவன் தீயானின் சொந்த தம்பி தெரியுமா? தீயான் தான் ஆகாஷை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாகவும் சொன்னான் என்றாள். என்ன சொல்கிறாய் அக்கா? ஆகாஷுக்கு அண்ணன் இருப்பது பற்றி நீ இதற்கு முன் என்னிடம் சொல்லவில்லையே? சொல்லவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. ஆகாஷ் அவனுடைய குடும்பத்தை பற்றி என்னிடம் பெரிதாக எதுவும் சொன்னதில்லை. அவன் எங்கு இருக்கிறான், அவனுக்கு எத்தனை அண்ணன் தங்கை என்று எதுவுமே சொல்லவில்லை. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் பெரிய அண்ணன் என்று எழுதியிருந்தது. அப்போதுதான் அவனுக்கு அண்ணன் இருப்பது தெரியும். ஆனால் அது தீயான் என்று எனக்கு தெரியாது. அதன் பிறகுதான் அவன் திடீரென காணாமல் போனான். அந்த குழப்பத்தில் உன்னிடம் அவன் அண்ணனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? இப்போது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. தீயான் அண்ணன் மீது ஆகாஷ் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் கேட்டேன். இன்று அதிகாலை தருகிறேன் என்றான். ஆனால் நான் எழுவதற்குள் அவன் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான். இப்போதுதான் தெரிந்தது அவன் மதியமோ அல்லது மாலையோதான் வருவானாம் என்றாள் நிலா. மறுமுனையில் மகியின் பெருமூச்சு கேட்டது. நிலா மீண்டும் தொடர்ந்தாள். எனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கிறது மகி. ஆகாஷ் சொல்வதை கேட்டால் தீயானை என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? திடீரென கதவுக்கு பின்னால் தீயானின் குரல் கேட்டது. நிலா அதிர்ச்சியில் உறைந்து போய் சட்டென திரும்பி பார்த்தாள். தீயான் அவளை பார்த்து புன்னகைத்து, ஏய் என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதறுகிறாய்? போனில் யாரிடம் நான் என்ன செய்வேன் என்று பேசிக் கொண்டிருந்தாய்? ஏதேனும் பிரச்சனையா மிருதுளா என்று கேட்டார். நிலா அவசரமாக அழைப்பை துண்டித்துவிட்டு வேறு பக்கம் திரும்பி தலையை ஆட்டிக்கொண்டு தடுமாறிய குரலில், இல்லை ஒன்றும் இல்லையே என்றாள்.
அவர் அவளது பதிலில் திருப்தி அடையவில்லை என்பது தெரிந்தது. ஒரு மர்மமான ஊடுருவி பார்க்கும் பார்வையுடன் அவளையே சில வினாடிகள் உற்று பார்த்தார். திடீரென தீயான் சிரிக்க தொடங்கினார். இப்போது நிலா புருவங்களை சுருக்கி ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவர் சிரித்தபடியே, நீ பயப்படும் போது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கிறாய், ரொம்பவே அப்பாவித்தனமா தெரிகிறாய் என்றார். எப்போதும் இப்படி சும்மா விளையாடுவது நல்லதில்லை. நாம் எப்போது எங்க வீட்டுக்கு போகிறோம் என்று கேட்டாள். மாலை. ஆனால் இரவுக்குள் திரும்பிவிட வேண்டும். நாளை எனக்கு அலுவலகத்தில் ஒரு வேலை இருக்கிறது. நான் விடுமுறையில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் என் முதலாளி ஒரு முறை வர சொல்லி இருக்கிறார் என்றார் தீயான். தீயான் தன் பேச்சில் நிலாவின் தொலைபேசி உரையாடலை கேட்கவில்லை என்று உறுதியானதும் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பின் சுருக்கமாக சரி என்றாள். அவர் அறையில் இருக்கும் வரை அவளுக்கு சௌகரியமாக இல்லை. அதனால் அறையை விட்டு வெளியேறினாள். தீயான் பின்னாலிருந்து, மிருதுளா, கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வருகிறாயா, ரொம்ப வெப்பமாக இருக்கிறது என்று அழைத்தாள். அவளால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அவருடைய இப்படிப்பட்ட செல்ல கோரிக்கைகள் அவளுக்கு இப்போது சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த மன போராட்டத்தில் இருந்து எப்போது விடுபட போகிறேன் இறைவா என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். ஜூஸுடன் திரும்பிய போது தீயான் பால்கனியில் நின்றிருந்தார். நிலாவை பார்த்ததும் கையில் இருந்த சிகரெட்டை தூக்கி எறிந்தார். நிலா, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிப்பீர்கள் என்று கேட்டாள். அவர் சைகையால் என்ன என்று கேட்டார். இந்த சிகரெட் ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பீர்கள் என்று அழுத்தமாக கேட்டாள். அவர் கூச்சத்துடன் தயக்கமான குரலில் பெரும்பாலும் 3, சில நேரங்களில் 4 ஆகிவிடும் என்றார். நிலா ஜூஸை அவரிடம் நீட்டிவிட்டு, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எனக்கு சிகரெட் பிடிக்கும் ஆண்களை பிடிக்காது என்றாள். அவள் சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சியால் கண் விரித்து பார்த்தார். தன் மனதில் பட்டதை அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டது தவறு என்று நிலாவும் உணர்ந்தாள். அவள் பேச்சால் அவரும் குழப்பமடைந்து விட்டார். தன் தவறை உணர்ந்தவளாய் தீயான் எதுவும் சொல்வதற்குள் அவர் முன்னாலிருந்து வேகமாக நகர்ந்தாள். மாலை 3 மணிக்கு ஆகாஷ் உள்ளே வந்தான். நிலா அப்போது தீயானின் அறையில் தயாராகி கொண்டிருந்தாள். தீயானும் அங்கே இருந்தார். ஆகாஷ் கதவை தட்டியதும் தீயான், உள்ளே வா ஆகாஷ் என்றார். ஆகாஷ் உள்ளே நுழைந்ததும் நிலாவை ஒரு ஓர கண்ணால் பார்த்தான். வெளியிலிருந்து சண்டையிட்டு வந்தது போல அவனது முகம் இருந்தது. அவன் வந்தவுடனேயே, அண்ணா, நீ கொஞ்ச நேரம் அறையை விட்டு வெளியே போ, நான் மிருதுவுடன் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நிலாவும் தீயானும் திகைத்து போயினர். தீயான் நிலாவை பார்த்தார். நிலா உடனே தலையை குனிந்து கொண்டாள். தீயான் கோபத்துடன் ஆகாஷிடம், ஆகாஷ், என்ன பேசுகிறாய்? மிருதுளா என்று பெயர் சொல்லி அழைக்கிறாய். அவள் உன் அண்ணன் மனைவி என்பதை மறந்து விட்டாயா? மேலும் நீ அவளுடன் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அதை என் முன்னால் சொல்ல முடியாதா என்று கேட்டார். தீயான் அதட்டியதும் ஆகாஷ் சுதாரித்து கொண்டான். மெல்லிய குரலில், மன்னிக்கவும் அண்ணா என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். விசித்திரமாக இருக்கிறானே, ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறான்? அவன் நோக்கம் என்ன? என்னை தீயானிடம் கெட்டவளாக காட்டவா அல்லது தன்னை நல்லவனாக காட்டவா? நிலாவின் மனதில் கேள்விகள் அலைமோதின. ஆனால் விடைகளே இல்லை. ஆகாஷ் வெளியேறியதும் தீயானும் அறையை விட்டு வெளியேறினார். நிலா எதிர்பார்த்தது வேறு. ஆகாஷ் தன்னை என் பெயர் சொல்லி அழைத்தான், என்ன பேச வந்தான் என்று தீயான் நிச்சயம் கேள்வி கேட்பார் என்று நினைத்தாள். ஆனால் தீயான் அமைதியாக இருந்ததும் அவள் மிகவும் பயந்தாள். எந்த பெரிய புயலும் வருவதற்கு முன் உலகம் அமைதியாகவே இருக்குமே. அதுபோல தீயானின் மௌனம் அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்தது. தன் வாழ்வில் அடுத்து என்ன நிகழப் போகிறது? அறைக்குள் தீயான் இல்லாதது அவளுக்கு நிம்மதி அளித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தீயான் வந்து, மிருதுளா, போகலாம் வா, இப்போது கிளம்பினால்தான் அதிக இரவு ஆவதற்குள் திரும்பி வர முடியும் என்றார். அவருடைய கூட்டுக்கு நிலா ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அவளும் உடனே கிளம்ப வேண்டியது அவசியம். இன்று ஆதாரம் கிடைக்காமல் போனாலும் நாளை தீயான் அலுவலகம் சென்ற பிறகு நிச்சயம் ஆகாஷை சந்தித்து ஆதாரத்தை கேட்டுவிட வேண்டும்.
அவளுடைய தங்கை மகி நிலாவை பற்றி மிகுந்த கவலையில் இருந்தாள். ஆகாஷ் நிலா உறவை பற்றி மாமனார் வீட்டுக்கு தெரிந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ என்று மகி பயந்தாள். நிலாவும் பயப்படாமல் இல்லை. இருந்தாலும் மகிக்கு ஆறுதல் சொன்னாள். கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்று உறுதியளித்தாள். மகி அவளை கட்டியணைத்து பாதுகாப்பாக இரு, நடந்ததையெல்லாம் உடனே எனக்கு தெரிவி என்றாள். சரி என்று மகியிடம் பேசிவிட்டு அப்பா அம்மாவிடம் விடை பெற்று தியானுடன் கிளம்பிவிட்டாள். 1 மணி நேரத்தில் மாமனார் வீடு வந்து சேர்ந்தனர். தியான் குளித்துவிட்டு வந்த பிறகு நிலா குளிக்க சென்றாள். குளித்துவிட்டு பால்கனிக்கு சென்றாள். தியான் பின்னால் இருந்து வந்து அவளை அணைத்து கொண்டார். அவளுக்கு எரிச்சலாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. தியான் அவளுடைய கழுத்தின் அருகே தன் மூக்கை தேய்த்தார். அவளுடைய பரிசம் அவள் உடலில் ஒரு விதமான சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ஒரு விதமான கவலையான உணர்வு அது. நல்லதும் கெட்டதும் கலந்தது போல இருந்தது. தியான் அவள் காதருகில் கிசுகிசுத்தார். உனக்கு தெரியுமா மிருதுளா, நான் உன்னை முதல் நாள் பார்த்த போதே எனக்கு பிடித்து விட்டது. எனக்கு எத்தனையோ பெண்கள் பார்க்கப்பட்டார்கள், ஆனால் யாரும் என் மனதுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் உன்னை பார்த்த பிறகு உன்னிடம் ஒரு பெயர் தெரியாத பாசம் ஏற்பட்டது. அது மெல்ல மெல்ல காதலாக மாறியது. நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் மிருதுளா. மனித வாழ்வில் காதல் என்பது ஒரு அற்பமான விஷயம். இப்போது இருக்கும், அடுத்த நிமிடம் இருக்காது. அதனால் நான் உன்மேல் காதலை வைக்கவில்லை, உன்மேல் அன்பை வைத்திருக்கிறேன். அன்பு என்றென்றும் இருக்கும். நீ உன் கரங்களை என் பிடியில் வைத்திரு. நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன். காலம் முழுவதும் உன்னை பாதுகாப்பேன், சத்தியம் என்றார். நிலா ஒரு கவனமான கேட்பாளராக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். எவ்வளவு அழகான காதலையும் அன்பையும் பகுத்தறிக்கிறார். நானும் ஆகாஷும் ஒருவரை ஒருவர் காதலித்தோமா அல்லது நேசித்தோமா என்று யோசித்தாள். ஆகாஷ் தன்னை நிரபராதி என்று நிரூபித்தால் அவளுக்கும் தியானுக்கும் இடையிலான உறவு இதே போல இருக்குமா அல்லது எல்லாம் அழிந்து விடுமா? அவள் மௌனமாக இருப்பதை கண்ட தியான் மீண்டும் கேட்டார், என்னை கல்யாணம் செய்து கொண்டதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா மிருதுளா? அவள் பயப்படாமல் நடுநிலைமையுடன் அப்படி இல்லை, எல்லாம் திடீரென்று நடந்து விட்டதால் என்னால் எல்லாவற்றோடும் உடனடியாக ஒத்துப்போக முடியவில்லை. எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள், நான் அனைவரிடனும் பழகிவிடுவேன் என்றாள். நீ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், ஆனால் எப்போதும் என் பக்கத்திலேயே இரு. என்னை தவறாக புரிந்து கொண்டு ஒருபோதும் விலகி போய்விடாதே என்றார். நிலா எதுவும் சொல்லவில்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க கூடாது, அப்போதுதான் பாசம் அதிகரிக்கும். தியானிடம் அந்த பாசம் அதிகரிக்க கூடாது என்று நினைத்தாள். அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரை, ஒருவேளை அவர்தான் ஆகாஷை தன்னிடம் இருந்து பிரித்தவராக இருந்தால் அவர் அதற்கான தண்டனையை பெற வேண்டும். அவள் பதிலளிக்காமல் இருப்பதை பார்த்த தியான் அவளை விடுவித்து விட்டு வெகு நேரம் பால்கனியில் நின்றார். என் வாழ்வில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் எதிர்கொள்வேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. எல்லாமே புகைமூட்டம் போல இருக்கிறது. அறைக்கு வெளியே இரவு உணவிற்காக செல்லும் போது திடீரென ஆகாஷுடன் மோதிக்கொண்டாள். மன்னிக்கவும், நான் கவனிக்கவில்லை என்று மெதுவான குரலில் சொன்னாள். ஆகாஷ், அண்ணி, நீங்கள் மன்னிப்பு கேட்க எதுவும் இல்லை. உண்மையில் அது என்னுடைய தவறு. நான் மொபைலை பார்த்து கொண்டே நடந்தேன் என்றான். ஆகாஷ் அண்ணி என்று அழைத்ததை கேட்டு நிலா ஆச்சரியப்பட்டாள். பக்கத்தில் திரும்பி பார்த்தபோது நாத்தனார் அன்னிகா அருகில் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். இப்போது புரிந்தது, அன்னிகா இருப்பதால் ஆகாஷ் அண்ணி என்று அழைத்திருக்கிறான். நிலா சைகையால் தலையை ஆட்டினாள். ஆகாஷ் அவளை கடந்து செல்லும் போது கிசுகிசுத்தான். நாளைக்கு அண்ணா அலுவலகம் போன பிறகு நீ ஆதாரத்தை பெறுவாய், தயாராக இரு. அவன் சென்ற வழியை நிலா சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் அவன் குழப்பமாக கவலையுடன் காணப்படுகிறான்? தியான் அலுவலகம் சென்ற சிறிது நேரத்திலேயே ஆகாஷ் அவசர அவசரமாக நிலாவின் அறைக்குள் ஓடி வந்தான். நிலா அவன் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவன் வந்ததும் ஆதாரம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று நேரடியாக கேட்டாள். ஆகாஷ் அவளது கேள்விக்கு பதிலளிக்காமல் கேலியாக சிரித்தான். உன் கணவனுடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாய் போலிருக்கிறதே, என்னை பற்றி உனக்கு சிறிதும் நினைவில்லையா மிருது என்றான். பார் ஆகாஷ், வேடிக்கை வேண்டாம்.
ஆதாரத்தை காட்டு, சீக்கிரம், என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. கொடுக்கிறேன் என்றவன் தன் மொபைலில் இருந்து சில படங்களை காட்டினான். நிலா அந்த படங்களை பார்த்தாள். அவளுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. ஆகாஷிடம் இந்த தில்லாலங்கடி படங்களை கொண்டு என்ன நிரூபிக்கிறாய்? இங்கே ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்திருக்கிறார்களே என்று கேட்டாள். ஆகாஷ் சத்தமாக சிரித்தான். உண்மையிலேயே உனக்கு வேறு எதுவும் தெரியவில்லையா? இங்கே ஒருவர் உன்னுடைய அன்பான கணவர், மற்றவர் அவருடைய முன்னாள் காதலி என்றான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? கேள். இந்த கஃபேயில் அண்ணா தன் காதலியுடன் அமர்ந்திருப்பது ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அண்ணா இந்த பெண்ணுடன் என்ன ஆகாஷ்? நிலா கோபத்துடன் கத்தினாள். மிருது, இப்போது ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறாய்? சொல்கிறேன். என் சொந்த சகோதரனை பற்றி அவன் மனைவிக்கு சொல்ல எனக்கு விருப்பமில்லை என்றான் ஆகாஷ். அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் நிலாவின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அவள் கோபத்தில் நடுங்கினாள். அவனை கோபமாக அதட்டினாள். இங்கே யாருடைய படமும் தெளிவாக இல்லை. இந்த சான்றுகளை கொண்டு எதையும் நிரூபிக்க முடியாது ஆகாஷ். நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. உண்மை என்னவென்றால் என் வாழ்வில் நீ இன்பத்தை காண சகிப்பதில்லை. ஒரு முறை என்னை சந்தோஷமாக வாழ விட்டுவிட்டு நீ காணாமல் போனாய். இப்போது எனக்கு திருமணமானதும் என் கணவனுடன் நான் வாழக்கூடாது என்பதற்காக இது போல கீழ்த்தரமான பொய்களை சொல்கிறாய், இல்லையா? ஆகாஷ் அவளை அமைதிப்படுத்த அருகில் வந்தான். அவளுடைய இரு கைகளையும் பிடித்து உலுக்கி, மிருது, இப்படி விசித்திரமாக பேசாதே. உன் சந்தோஷத்தை நான் விரும்பாமல் வேறு யார் விரும்புவார்கள்? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு இன்று வரை புரியவில்லை. இந்த வருத்தம் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் மிருது. உனக்கு நினைவிருக்கிறதா? கல்லூரியில் முதல் செமஸ்டருக்கு பிறகு நான் 3 நாட்களுக்கு மறைந்தே போயிருந்தேன். உனக்கு நினைவிருக்கிறதா? நிலா தெளிவான குரலில் ஆமாம் என்றாள். அப்போது என் நண்பரின் கிராமத்திற்கு போயிருந்ததாக உன்னிடம் பொய் சொன்னேன். ஆனால் அது உண்மையில்லை. அந்த 3 நாட்களில் அண்ணா காணாமல் போயிருந்தார். அவரை எங்களால் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு போலீஸ் உதவியுடன் ஒரு ஹோட்டலில் ஒரு பெண்ணுடன் நெருக்கமான நிலையில் அவரை பிடித்தோம் என்றான் ஆகாஷ். அந்த கேள்வியை கேட்டதும் நிலா ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போனாள். சிறிது நேரம் கழித்து வெறுப்பு கலந்த குரலில், சி, இவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை கொண்டவரா அவர்? நான் இவருடனா இத்தனை நாட்களும் ஒரே படுக்கையில் இருந்தேன்? சி என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். ஆகாஷ் சிறிது நேரம் மௌனம் காத்திருந்தான். நிலா மீண்டும், ஆகாஷ், நீ சொல்வது உண்மையா? சத்தியமாக சொல். சரி, படத்தில் அவருடைய முகம் தெளிவாக இல்லை. ஒரு தெளிவான படம் காட்ட முடியுமா என்று கேட்டாள். ஆகாஷ் ஏதோ ஒரு முடிவு வந்தவனாக தீயானும் ஒரு பெண்ணும் கரம் கோர்த்து அமர்ந்திருக்கும் தெளிவான படத்தை காட்டினான். அதை பார்த்த நிலா கண்கள் இறுக மூடிக்கொண்டாள். இனிமேல் இதை என்னால் தாங்க முடியாது, ஆகாஷ் தொடர்ந்தான். அதற்கு பிறகு தான் அண்ணாவை வீட்டிற்கு கூட்டி வந்தோம். போலீஸ் கைது செய்ய முயன்றார்கள். ஆனால் அப்பா பணத்தை கொடுத்து அந்த விஷயத்தை அமுக்கிவிட்டார். அதன் பின் அண்ணாவின் நடவடிக்கைகள் மிகவும் விசித்திரமாக மாறின. திடீரென கோபப்படுவது, ஒழுங்காக சாப்பிடாமல் இருப்பது, என்னையும் அன்னிகாவையும் திட்டிக் கொண்டே இருப்பது. அம்மாவுக்கு இதையெல்லாம் தாங்க முடியவில்லை. அவருக்கு ஒரு முறை பக்கவாதம் வந்தது. ஆனாலும் அண்ணா திருந்தவில்லை. மேலும் பயங்கரமானவனாக மாறினான். போதை பழக்கத்திற்கு அடிமையானான். யாராவது அவனை தடுக்க முயன்றால் அடிக்க வருவான். அம்மா ஓரளவு குணமடைந்த போது அண்ணாவின் இந்த நிலையால் என் படிப்பு பாதியிலேயே நின்றது. அப்பா அலுவலகத்தையும் அம்மாவையும் கவனித்துக் கொண்டார். நான் அண்ணாவை கவனிக்க வேண்டி இருந்தது. ஆனால் அதற்குள் நீ ஏன் வெளிநாடு சென்றாய்? ஏன் என்னிடம் எதையும் சொல்லாமல் போனாய்? தீயான் என் மேல் ஆசை வைத்திருந்ததால் தான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினார் என்று அன்று ஏன் சொன்னாய் என்று நிலா அவனை இடைமறித்து கேட்டாள். ஆகாஷ் வேறு பக்கம் திரும்பி மெல்லிய குரலில், உண்மைதான், அன்று உன்னை அண்ணன் மனைவியாக பார்த்ததும் என் தலை சுற்றியது. அதனால் தான் அவர் உன் மேல் ஆசை வைத்திருந்ததாக சொன்னேன். ஆனால் நான் வெளிநாடு சென்றதற்கு உண்மையாகவே அண்ணா ஒரு காரணம். அவன் போதை பழக்கம் அதிகமான போது நான் அவனுக்கு புரிய வைக்க போனேன். அப்போது அவன் என் கழுத்தை நெரித்தான். ஒரு நொடியில் நான் உயிர் பிழைத்தேன்.
அதன் பிறகு அம்மா என்னை அவனிடம் இருந்து விலக்கி வைக்க வெளிநாட்டில் இருக்கும் என் பெரிய அத்தை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். 4 வருடங்கள் அங்கேயே இருந்தேன். கடந்த வருடம் கடைசியில் அண்ணா மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டார் என்று தகவல் வந்த பிறகு நான் தாய் நாட்டிற்கு வர சம்மதித்தேன். என் அன்பானவர்களை பிரிந்து நான் மிகவும் வெறுமையாகி போயிருந்தேன். அதனால் உடனே கிளம்பி வந்துவிட்டேன். ஆகாஷின் குரல் உடைந்தது. அவன் அழுது கொண்டிருக்கிறான் என்பதை நிலா உணர்ந்தாள். அவள் மெதுவாக அவன் முன் வந்து நின்றாள். ஆகாஷ் கண்ணீரை துடைக்க முயன்றாள். நீ ஏன் அழுகிறாய்? இதில் உனக்கு என்ன தவறு? ஆனால் நான் உன்னை என்றென்றும் இழந்து விட்டேன் மிருது. நீ இப்போது என் அண்ணி. அண்ணன் என் வாழ்க்கையை சீரழித்து விட்டார். நீ ஏன் என்னிடம் சொல்லாமல் சென்றாய் ஆகாஷ்? நீ சொல்லி இருந்தால் இன்று இந்த கதியை நீ பார்த்திருக்க வேண்டியதில்லையே என்று சொல்லி நிலா கண்ணீருடன் அவனை நோக்கி கதறினாள். ஆகாஷ் அவளை தேற்ற முயன்று, அப்போது இதையெல்லாம் உன்னிடம் சொன்னால் நீ இன்னும் உடைந்து போயிருப்பாய். நீ என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டாய். அப்போது நான் மீண்டும் நாடு திரும்புவேனா? அண்ணா இயல்பு நிலைக்கு திரும்புவாரா என்று எதுவுமே உறுதியாக இல்லை. எல்லாமே குழப்பமாக இருந்தது, மிகவும் குழப்பமாக. பார், விதி இப்போது அண்ணனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் என்னை வெறுமையாக்கிவிட்டது. என்னால் இனிமேல் முடியாது மிருது. சில சமயங்களில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மீண்டும் எங்காவது காணாமல் போய்விடலாம் என்று தோன்றுகிறது. ஆகாஷ் அவளது கைகளை பிடித்தான். மிருது, நீ அண்ணனிடம் இதையெல்லாம் எதுவும் சொல்லிவிடக் கூடாது. சத்தியம் செய். அண்ணா உன் வாயிலிருந்து இதை கேட்டால் மீண்டும் பழையபடி ஆகிவிடுவார். என் குடும்பம் மீண்டும் உடைந்து போவதை நான் விரும்பவில்லை. அண்ணாவிற்கு மனதளவில் கஷ்டத்தை கொடுக்காதே என்று கெஞ்சினான். நிலா வேகமாக தன் கையை உதறி கொண்டு, இல்லை ஆகாஷ், நான் உன்னை போல அவ்வளவு நல்லவள் இல்லை. உன் வாழ்க்கையையும் சேர்த்து என் வாழ்க்கையையும் உன் அண்ணன் அழித்து விட்டார். என்னுடைய அன்பை என்னிடம் இருந்து பறித்து கொண்டார். அவர் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றாள். அவள் பேசி முடிக்கும் தருணத்தில் அன்னிகா அறைக்குள் வந்தாள். அவள் அண்ணனும் அண்ணியும் இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களா? என்னை ஒரு முறை கூட அழைக்கவில்லை. அன்னிக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது என்று முகம் சுளித்தாள். நிலா சட்டென்று திரும்பி கண்ணீரை துடைத்து கொண்டாள். பெருமூச்சு விட்டு, நல்ல வேளை அன்னிகா எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்று மனதுக்குள் நிம்மதியடைந்தாள். ஆகாஷ், அன்னிகா இருவரும் அறையை விட்டு வெளியேறிய பிறகு நிலா ஓவென்று சத்தம் போட்டு அழுதாள். தீயான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உள்ளம் நொறுங்கி போனது. சிறிது நேரம் கழித்து தீயான் அறைக்குள் வந்தார். நிலா அழுது கொண்டிருப்பதை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். வேகமாக ஓடி வந்து, என்ன ஆச்சு மிருதுளா, ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டார். அவரை பார்த்ததும் நிலாவின் கோபம் 100 மடங்கு கூடியது. சட்டென்று அவர் தோளில் இருந்த கையை தட்டிவிட்டு வேறு பக்கம் திரும்பினாள். தீயான் மீண்டும் கெஞ்சும் குரலில், என் மேல் ஏதாவது தவறா? என்ன தவறு என்று சொல், நான் அதை சரி செய்து கொள்கிறேன் என்றார். இப்போது நிலா ஆவேசத்துடன், தவறா? தவறு செய்திருந்தால் கூட பரவாயில்லை. நீங்கள் தவறு செய்யவில்லை, அநீதி செய்திருக்கிறீர்கள். என் காதலை என்னிடமிருந்து பறித்திருக்கிறீர்கள். பெண்களின் மரியாதையுடன் விளையாடி இருக்கிறீர்கள். இப்போது என்ன தவறு என்று கேட்கிறீர்களா என்று கத்தினாள். மிருதுளா, என்ன சொல்கிறாய் நீ? நான் உன் காதலை பறித்தேனா? பெண்களின் மரியாதையுடன் விளையாடினேனா? நீ இப்படி நினைத்தது எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் தியான். நினைக்கவில்லை, என் கண்களால் பார்த்திருக்கிறேன். ஒரு கஃபேயில் ஒரு பெண்ணின் கைகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தீர்கள். அது பொய்யா? தீயான் இப்போது மிகவும் அதிர்ச்சியடைந்து குழப்பத்துடன், நில் நில், நீ எப்போது எங்கே என்னை கஃபேயில் பார்த்தாய்? திருமணத்திற்கு முன் நீயும் நானும் எப்போதாவது சந்தித்திருக்கிறோமா? இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நேரடியாக பார்க்கவில்லை, புகைப்படத்தில் பார்த்தேன். ஒரு பெண்ணுடன் உங்களை பார்த்தேன். ஓ அப்படியா? புகைப்படம். அப்படியானால் இன்று ஆகாஷ் இங்கு வந்து இதையெல்லாம் சொன்னான், அப்படித்தானே? மிருதுளா, நீ மிகவும் அப்பாவி. யார் உனக்கு எதை சொன்னாலும் அதை நம்பி விடுகிறாய். அதனால்தான் நீ திரும்ப திரும்ப ஏமாந்து போகிறாய். உண்மைதான். ஒரு படத்தை கொண்டு நான் ஏன் எல்லாவற்றையும் நம்பினேன் என்று நிலாவுக்கு தோன்றியது. நிலா மௌனமாக இருப்பதை கண்ட தீயான் சத்தம் போட்டார். என்ன, ஏன் பேசவில்லை? ஆகாஷ் என்ன சொன்னான்? நீ எல்லாவற்றையும் சொல்வாயா அல்லது நான் சொல்லவா?
அவருடைய கேள்வி அவளை திகைக்க வைத்தது. அவர் எப்படி இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறார்? தீயான் மீண்டும் கேட்டார். இப்போது அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஆகாஷ் இவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டானா? தீயான் மீண்டும் தொடர்ந்தார். ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் எப்படி இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் என்று. நீ பயணத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் மிருதுலா. மறு பக்கத்தை நான் சொல்கிறேன். மேலும் என் பேச்சின் நடுவில் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றார். தீயான் இவ்வளவு கோபமாக இருப்பதை நிலா இப்போதுதான் பார்க்கிறாள். அவருடைய மிரட்டும் குரலில் அவள் நடுங்கினாள். கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. ஒரு பக்கம் ஆகாஷ் அவளை தன் பக்கம் இழுக்க முயல்கிறான். மறுபக்கம் தீயான். யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்று தெரியாமல் அவள் தத்தளித்தாள். தீயான் சுவரில் சாய்ந்து நின்று கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு பேச தொடங்கினார். ஆகாஷுடன் உனக்கு இருந்த உறவை பற்றி நேற்று மகியிடம் பேசும்போது அதை கேட்டேன். உனக்கு புரியக்கூடாது என்று நான் உன்னை உணர்த்தவில்லை. அதற்கு பிறகு தான் உன் வீட்டிற்கு போகும் திட்டத்தை நானே போட்டேன். மகியிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று நினைத்தேன். முதலில் மகி எதுவும் சொல்ல தயங்கினாள். ஆனால் நான் வற்புறுத்திய பிறகு எல்லாவற்றையும் சொன்னாள். ஆகாஷ் எனக்கு எதிராக உனக்கு ஆதாரம் காட்டுவான் என்பதையும் அவள் சொன்னாள். அதன் பிறகு நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன். ஆகாஷின் உண்மையான கடந்த காலத்தை பற்றி உனக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதற்காகவே தான் இன்று அலுவலகத்துக்கு போவதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போனேன். இப்போது பார், சில ஆதாரங்களை நானும் கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்கிறாயா? நிலா ஆவலுடன் அவரை பார்த்தாள். தீயான் அவளிடம் வந்து அதே பெண்களுடன் இருக்கும் படங்களை காட்டினார். இந்த படங்களை தானே ஆகாஷ் உனக்கு காட்டினான்? நிலா தலையசைத்தாள். தீயான் அருகில் இருக்கும் ஒரு பட்டனை அழுத்தி பார்த்தார். நிலா பார்த்த அதே பெண்ணுடன் ஆகாஷ் நெருக்கமாக இருக்கும் மற்றொரு படம் அவள் கண்களில் பட்டது. அவள் சட்டென்று கண்களை மூடிக்கொண்டாள். தீயான் மொபைலை எடுத்துவிட்டு பழைய இடத்திற்கு சென்று நின்றான். அறைக்குள் அமைதி நிலவியது. வெட்கத்தால் நிலாவுக்கு தரையில் புதைந்து விடலாம் என்று தோன்றியது. எப்படி தியானை நம்பாமல் ஆகாஷின் பேச்சை அப்படியே நம்பினோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். தீயான் சொன்னான். அதன் பிறகு நிலா அவரை தடுத்து, மீதி எனக்கு புரிகிறது. ஆகாஷுக்கு அந்த பெண்ணுடன் பாலியல் தொடர்பு இருந்தது, அப்படி தானே? அவர் தலையசைத்து ஆம் என்றார். அதற்காகத்தான் அந்த 3 நாட்கள் அவன் காணாமல் போனான். பிறகு அவன் செய்த தவறை உங்கள் மேல் போட்டு மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து பொய் சொன்னான். சி, இப்போது அவனை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது. ஆகாஷுக்கு இன்னும் போதை பழக்கமும் பெண்களுடன் தவறாக பழகுவதும் இருக்கிறதா? அதனால்தான் அம்மா வெளிநாட்டுக்கு அனுப்பியும் அவனை திருத்த முடியவில்லை என்று சொன்னார்களா? தீயான் மெதுவாக தலையை குனிந்து கொண்டு, 4 வருடங்களுக்கு முன்பு திடீரென ஆகாஷ் இதற்கெல்லாம் அடிமையாகிவிட்டான். பெண்களுடன் கேளிக்கை, போதை பழக்கம், இவையெல்லாம் அவனுடன் அன்றாட பழக்கமாகிவிட்டது. 3 நாட்கள் தொலைந்து போனவனை போலீசின் உதவியுடன் ஒரு ஹோட்டலில் கண்டுபிடித்தோம். போலீஸ் கைது செய்ய வந்தபோது நானும் அப்பாவும் சமாளித்தோம். அவனை திருத்த எவ்வளவோ முயன்றோம், ஆனால் முடியவில்லை. அதன் பிறகுதான் அம்மா அவனை வெளிநாட்டிற்கு அத்தையின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். என் திருமணத்திற்காகத்தான் அவன் திரும்பி வந்தான். ஆனால் இந்த சில நாட்களிலேயே மீண்டும் அதே பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டான். இன்று 2 பெண்களுடன் இருந்த அந்த விவகாரம் பற்றி பேசத்தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். நான் கைகளை பிடித்தது அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்வதற்காகத்தான். நாளை அவர்கள் நம் வீட்டிற்கு வருகிறார்கள். ஆகாஷ் அவளிடமும் தவறாக பழகி இருக்கிறான். நாளைக்கு அந்த 2 பெண்களும் ஏன் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று நிலா கேட்டாள். எல்லாவற்றையும் கேட்ட பின் நிலாவின் உள்ளம் நொறுங்கி போனது. தீயான் அருகில் வந்து அவளை திடீரென தூக்கி கொண்டார். நிலா அவர் கழுத்தை கட்டி கொண்டு மேலும் சத்தமாக கதறி அழுதாள். அவர் மெல்லிய குரலில், அழு, மனது லேசாகும். ஆனால் ஒரு விஷயத்தை எப்போதும் மனதில் வைத்துக்கொள். உன் கணவர் எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பான். மனுஷனா தவறு செய்யத்தான் செய்வான். நீ ஒரு தவறு செய்து விட்டாய். ஆனால் அதை பற்றி கொண்டு வாழாதே மிருது. நீ இன்னும் பலம் பெற வேண்டும். தவறுகளை திருத்தி புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் உண்மையை உணர்ந்து அதற்கேற்ப நடக்க வேண்டும். எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள்.
இந்த உலகில் உனக்கு ஒரு ஆதரவாளர் இருக்கிறார். உன்னுடைய சொந்த நம்பிக்கை நட்சத்திரம். உனக்காக வேறு யாருமே இல்லை என்றாலும் உனக்கு பக்கத்தில் அவர் எப்போதும் இருப்பார். உன்னை மிகவும் நேசிப்பவர் அவர். நிலா அவருடைய கண்களை பார்த்தாள். அவர் புன்னகையுடன், ஆம் மிருது, நான் உன்னை நேசிக்கிறேன். மிகவும் ஆழமாக, கவனத்துடன் நேசிக்கிறேன் என்றார். நிலா மீண்டும் அழுதபடி, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை போன்ற ஒரு கணவரை பெற்றும் இவ்வளவு நாட்களும் நான் ஒரு பொய்யான மாயைக்கு பின்னால் ஓடினேன். இத்தனை நாளாக உங்கள் அன்பு எனக்கு ஒரு ராகம் இல்லாத மலை போல தெரிந்தது. அதனால் உங்கள் அன்பை பெற்றும் நான் அலட்சியம் செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் தீயான் என்றாள். தீயான் அவள் உதட்டில் விரலை வைத்து, பழையதை மறந்துவிடு. இப்போதிலிருந்து புதிதாக ஆரம்பிக்கலாம். இப்போது என் அன்பின் ராகம் உனக்கு புரிகிறதா? நிலா தலையசைத்தாள். அவர் குறும்பாக அவளை பார்த்தார். நிலா வெட்கத்துடன் அவர் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவர் மெதுவாக படுக்கையை நோக்கி நடந்து அவளை மெத்தையில் படுக்க வைத்து அவர் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டார். அவருடைய அன்பின் முதல் பரிசம் அது. அவள் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. இரவு நீள இருவரும் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி பழகத் தொடங்கினர். மறுநாள் காலை 10 மணிக்கு வரவேற்பறையில் சலசலப்பு சத்தம் கேட்டு இருவரும் ஓடி சென்றனர். போலீஸ் வந்திருந்தது. அதனுடன் 2 பெண்களும் இருந்தனர். அவர்கள் ஆகாஷ் மீது புகார் கொடுக்க வந்திருந்தனர். ஆகாஷ் தங்களுடன் வலுக்கட்டாயமாக நெருங்க முயன்றதாகவும் அவன் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்திலும் ஈடுபட்டிருந்ததாகவும் புகார் கொடுத்தனர். எல்லா ஆதாரங்களின் அடிப்படையில் போலீஸ் ஆகாஷை கைது செய்தது. இந்த காட்சியை கண்ட நிலா பதற்றம் அடையவில்லை. அவளுடைய வாழ்க்கையில் பல நாட்களை ஆகாஷ் வீணடித்ததை நினைத்து வருத்தப்பட்டாள். தீயான் அவளுடைய அருகில் வந்து அவள் கையை பலமாக பிடித்தார். நிலா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். தீயான் உட்பட குடும்பத்தில் யாரும் போலீஸை தடுக்கவில்லை. ஆகாஷ் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே திருந்துவான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டனர். ஆகாஷ் தண்டனைக்குரிய தவறு செய்திருந்தான். போலீஸ் அவனை இழுத்து சென்றபோது நிலா அவனையே உற்று பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அந்த பார்வையில் பாசமோ வருத்தமோ இல்லை, வெறுப்பு மட்டுமே இருந்தது. ஒரு பெரும் வெறுப்பு. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் செய்யவும். நன்றி.